டியூஸ்டே ஈவினிங் விளக்கேத்தி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் நிறைய கொஞ்சம் பல்காகவே உரித்து வச்சுக்கிட்டேன். டின்னருக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு சட்னியும் தோசை. நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வெந்தய குழம்பு தான் ரெடி பண்ணணும். ஸ்கூலில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதனால் உளுந்தஞ்சோறு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தக்காளி சின்ன வெங்காயம்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே வந்து உளுந்தஞ்சோறுக்கு தேவையான பூண்டு எல்லாமே உரித்து எடுத்து வச்சுட்டேன். பசங்க வீட்டில் இல்லாத டைமில் இந்த ஒர்க்லாம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பயிர் வந்து வேக வைக்கணும். ஸோ பயிரை வந்து போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து வச்சுருந்தேன். வந்த உடனே முதல் வேலை ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அது விசில் வந்து முடிச்சிடும். ஒரு 4 மணிக்கு இடையில எந்திக்கும் போது அரிசியை வந்து ஊற போட்டுட்டேன். வெந்தய குழம்புக்கு வந்து வெந்தயமும் அரிசியும் வறுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் வெந்தயம் தனியாக ஒரு பிளேட்டில் வறுத்து வச்சுட்டு உளுந்தும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. பூண்டு சின்ன வெங்காயமும் உரித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ சிம்பிளாக நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். காய்கறி வாங்கிட்டு வரும்போதே அவியலுக்குன்னு தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு பாக்ஸையாக ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி எடுக்க வேண்டியது வரும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வேலையும் ரொம்ப சிம்பிள், டைமும் ரொம்ப சேவிங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.